வணக்கம். கொசுவை விரட்டுறதுக்கு ஏதாவது நாட்டு மருந்து இயற்கையானது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பச்சை கற்பூரம், ஓம உப்பு, புதினா உப்பு இது மூணையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே அதுவாகவே நமக்கு ஒரு லிக்யூடாக மாறிடும். அந்த லிக்விடு தாங்க இது. இந்த லிக்விடை ஒரு சொட்டு எடுத்து நீங்கள் எங்கெல்லாம் அடைசல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கேயெல்லாம் நீங்கள் அங்கங்கே வச்சு விடுங்க. அதே மாதிரி நிலக்கதவு, வாசல் பக்கம், பாத்ரூம்பு, கிச்சன் எல்லா இடத்துலையும் அங்கங்கே நீங்கள் ஒரு ஒரு சொட்டு இந்த மாதிரி வச்சு விடுங்க. நீங்கள் ஃபேனை போட்ட உடனே இது வீடு ஃபுல்லாக உங்களுக்கு பரவிடும். அந்த வாசமயத்திலே கொசு வீட்டுக்குள்ளே சுத்தமாகவே வராது. இப்போ நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை சுற்றி அந்த தரையிலையும் நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, அங்கங்கே ஒரு ஒரு சொட்டு நீங்கள் வச்சு விட்டுருங்க. அப்போ சுத்தமாகவே நம்மளை கொசு கடிக்காது. வெளியில் போகையில் கொசு கடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதோட தேங்காய் எண்ணெய் கலந்து நம்ம உடம்புல தேய்க்கிறதுனா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. ஆனால் இது மருத்துவத்துக்கு தாங்க இது ரொம்ப முக்கியமானது. ஜலதோஷம், காய்ச்சல், இரத்தக்கட்டு, முழங்கால் வலி இதுக்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டு மருந்து இதுதான். ஏன்னா இது இயற்கையாக நம்மளே தயாரிக்கிறோம். சின்ன குழந்தைகளுக்காக மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் தேங்காய் எண்ணெய் கலந்து நெஞ்சு பக்கமும் முதுகு பக்கமும் தேய்ச்சி விடுங்க. அவங்களுக்கு ஜலதோஷமும் காய்ச்சலும் சீக்கிரமே சரியாயிரும். இவ்வளவு காலம் கெமிக்கலை பயன்படுத்தி விட்டோம். இனியாவது இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி நம் குடும்ப ஆரோக்கியத்தை காப்பாற்றுவோம். வாழ்க வளமுடன்.